சங்கீதம் 119 105வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று. டிஎல் மூடி என்ற கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய இருதயத்தில் பாவம் குடிகொண்டிராது. ஒரு மனிதன் பாவத்துக்கு உட்பட்டவனாய் இருந்தால் அவனுக்கு பரிசுத்த வேதாகமத்தின் மேல் நாட்டம் இராது என்று. அருமையானவர்களே, ஒளியும் இருளும் ஒன்று சேர இருக்க முடியாது. ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்காது, இருள் இருக்கிற இடத்துல ஒளி இருக்காது. அதுபோல தான் சிலர் பாவத்துக்குள் அகப்பட்டிருப்பார்களானால் அவர்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தின் மேலும் தேவனோடு கூட பேசுகிற காரியங்களிலும் ஜபத்திலும் அவர்களுக்கு நாட்டமே இருக்காது. ஒரு மனிதன் பரிசுத்த வேதாகமத்தில் நாட்டமாக இருப்பானால் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகள் மேல் அவனுக்கு விருப்பம் இருக்காது. உலகத்தின் அற்பமான இன்பங்கள் மேல் அவன் தன்னுடைய மனதை செலுத்த மாட்டான். இந்த நாளிலும் வேத வசனத்தை நாம் நம்முடைய இருதயங்களை பதித்துக் கொள்வோம். அந்த வேத வசனங்களுக்கு நம்முடைய இருதயத்தில் முக்கியமான ஸ்தானத்தை கொடுப்போம். அந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாவமில்லாத ஒரு வாழ்க்கையாய், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாய் இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்.